நம்மளுக்கு வயசு 50, 40, சோத்திரம் 30, 35 இப்படி தான் உட்காந்துருக்கிறோம். நம்ம ஜபம் 2 செகண்டு, 2 நிமிஷம், 1 நொடி, 1 இஞ்சி நம்ம ஜபம். ஆத்மா கத்தரா சோத்திரம். ஆண்டவரே நீங்கள் சோறு கொடுத்ததுக்காக சோத்திரம், நல்ல தூக்கத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டது இது கொஞ்சம் பலன் இருந்த ஜபம். இது கொஞ்சம் ஜபம். ஆண்டவர் இதை கேட்பாரு, இதை கேட்பாரு ஆண்டவரே? நிச்சயமா கேட்க முடியாது. தயவு செய்து நினைக்கிறேன், முக்கால் போட்டாலும் சரி, முழங்கால் போட்டாலும் சரி, ஆனால் ஆண்டவர் கேட்க மாட்டேன். அவர் காதல் விட. ஏன்னா அவர் வந்து இறங்கி, அவர் வந்து நீ ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இறங்கி வருவதற்கு முன்னாடியே நீ இறங்கி முடிச்சிடுற, அதெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுறாரு. அதனால ஜெபம் கேட்கக்கூடாது. நீ நினைக்கிற அப்பா ஏதோ சோத்திரம், அல்லேலூயா, தட்டுல சோறு போட்டுருக்கீங்க ஆண்டவரே, குழம்பா கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அல்லேலூயா, நல்லா சிரிக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா படுக்கணும், அப்படியே இருக்கணும். அப்படியே நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவர் வர்றதுக்குள்ள என்ன பண்ணிடுறாரு? நீ முடிச்ச பிறகு அவர் எழுதி போயிடுறாரு. பரவாயில்ல, நீ இரு அப்படின்னு. அப்ப கொஞ்சம் பலனா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண செய்ய கத்துக்கணும். யாரோ ஜெபம் நடத்துறாங்க, யாரோ ஜெபம் கூட நடத்துறாங்க, எங்கேயோ ஜெபம் பண்றாங்க, அங்க போய் ஜெபம் பண்ணுவோம், அங்க போய் ஜெபம் பண்ணுவோம், அங்க போய் உட்காருவோம், அவங்க பாட்டு பாடுறாங்க, இவங்க பாட்டு பாடுறாங்க. ஏன் அவங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க? நீ எப்ப பாட்டு பாட போற? நீ எப்ப ஜெபம் பண்ண போற? நீ எப்ப ஜெபம் பண்ணுவ? நீ எப்ப பாட்டு பாடுவ? நீ எப்ப ஜெப கூட்டம் நடத்துவ? நீ எப்ப செய்வ? நேத்து வந்தாலெல்லாம் குழந்தை பிறக்குது, நீ பல வருஷமா வர அப்படியே தான் இருக்கிற. இதுக்கு என்ன மனட்டுத்தன்மையான காரியம்? ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முந்தினவர் பிந்தினவராகவும் பிந்தினவர் முந்தினவராக மாறும் பைபிள் இருக்கு. அப்பையிலிருந்து ஆதியிலிருந்து கிறிஸ்தவம், ஆதியிலிருந்து தேவனை தெரியும், ஆதியிலிருந்து சமைக்க போறேன், ஆதி கிறிஸ்தவன், ஆதி விசுவாசி, ஆதியிலே நான் ரான்சான் எடுத்துட்டேன், ஆதியிலே தெரிவிக்கிறவங்க இருக்கிறேன், ஆதியிலே என் பேரை மாத்திட்டேன். நீ ஆதியிலே போய் பாதியிலே போயிருக்க போறவ பார்த்துக்க போறேன். அதுக்காக ஒன்றும் சொல்ல முடியாது. ஆதியில போய் பாதியில போயிடக்கூடாது, கடைசி வரைக்கும் போகணும். புரியுது உங்களுக்கு? ஆதியில போய் பாதியில போயிடக்கூடாது, கடைசி வரைக்கும் அங்க போயிடணும் மேல.